பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களை பார்த்து சொன்னார், பூமி உருண்டையாக இருக்கின்றது அப்படின்னாரு. வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பையன் பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பா சொல்லியிருக்கிறாரு, பூமி உருண்டல்லடா தட்டையானது அப்படின்னு இருக்காரு. மறுபடியும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான், பூமி தட்டையானது அப்படின்னு படிக்கிறப்ப வாத்தியார் மண்டையிலே போட்டிருக்கிறாரு, நேற்று தானே சொல்லி கொடுத்தேன் பூமி உருண்டைன்னு, இன்னைக்கு என்ன தட்டைங்கிற அப்படின்னு சொல்லி மறுபடி திட்டிருக்கிறார். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து வந்து வீட்டில் உட்காந்து அவன் படிக்கும் பொழுது பூமி தட்டையானது அப்படின்னா, அப்பா உருண்டையானதுன்னு சொன்னவுடன் தட்டையானதுன்னு அப்பா மறுபடியும் அவனை போட்டு அடிக்கிறார். இவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான், பூமி உருண்டையா இருக்குதா தட்டையா இருக்குதா அப்படின்னு. ஏன்னா ஸ்கூலுக்கு போறப்ப வாத்தியார் சொல்றாரு உருண்டைன்னு, வீட்டுக்கு வந்தாதாக்கா தட்டைன்னு அப்பா சொல்றார். அடுத்த நாள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வெளியிலிருந்து ஆய்வாளர் வந்தார். வந்து பூமி உருண்டையாக இருக்கிறதா தட்டையாக இருக்கின்றதா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப இந்த பையன் எந்திரிச்சு சொன்னான், பூமி பள்ளிக்கூடத்திலே உருண்டையாகவும் வீட்டிலே தட்டையாகவும் இருக்கின்றது அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்தான்.